அப்பு சாப்பிட்டாச்சா? ம், பெருமூச்சு விடுறது பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் அந்த சாப்பிடாதனால தூக்கிக்கிட்டே இருந்தோம். இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எழுந்து போய் ரோட்டில் போகிறவங்கள வம்பு சண்டை வாங்கிட்டு ஒரு கொஞ்ச நேரம் வல்லுன்னு குழச்சிட்டு வந்து படுத்துங்கிறோம் பாருங்க, பெருமூச்சு விட்டுக்கிட்டு. வயிற்றில் ஆதாரம் இருந்தால் தான் சத்தமும் வரும், ஆக்டிவாகவும் இப்படி ஓடி ஆடுவான். வயிற்றில் ஆதாரம் இல்லைன்னா போய் எப்போ பாரு அந்த பெட்டில் படுத்த வாக்கிலே இருப்பான். இப்போ தான் வெளியிலே வந்துக்கிறான், இல்லைன்னா அந்த ரூம் விட்டு வெளியே வர மாட்டார் சார். இவ்வளோ நேரம் அங்கே வெளியில் போய் கேட்டில் போய் யாரோ ரோட்டில் போகிறவங்கள பார்த்து குழச்சி இருந்துட்டு வந்து படுத்துங்கிறாரு. இப்போ தங்கம் நமக்கே கொடுங்க, சாப்பிட்டா தாங்க உடம்பு என்ன சொல்கிறது, ஆக்டிவாக இருக்கும். சாப்பிட்லன்னா சொரண்டு படுக்க சொல்லும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கும். சரி அவன் சாப்பிடல, அவனே சாப்பிட்டோன்னு சொல்லி விட்டால் அது வேலைக்கு ஆகாது. ஃபுல் டேனாலும் படுத்துகிட்டே தான் இருப்பான். அது அவன் பிடிக்கல தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டானா அவ்வளோதான். நம்ம தான் வற்புறுத்தி திணிச்சு விடணும். அவனுக்கு பிடிக்காத சாப்பாடு இப்படி தான் நம்ம பண்ணி விடுறது. வேறு என்ன பண்ணுறது, அவங்களோட ஆரோக்கியம் நமக்கு முக்கியம் இல்லை. இப்போ தான் வீட்டை அப்படியே சின்சியராக காவல் கேட்குறாரு, ரோட்டில் யார் போகிறாங்க வராங்க அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். போகிறோம் பாருங்க, போயிட்டார்.